வகுப்பு 5 பாடம் கணக்கு பருவம் 1 அலகு 1 தலைப்பு வடிவியல். உருளையின் பண்புகள். இந்த காணொளியில் உருளையின் பண்புகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நீளம், அகலம், உயரம் என 3 பரிமாணங்களை, அதாவது முப்பரிமாணங்களை உடையதால் உருளை ஒரு முப்பரிமாண வடிவம் ஆகும். உருளை ஒரு முப்பரிமாண வடிவம் ஆகும். உருளையின் மேலே ஒரு சமதளமும் கீழே ஒரு சமதளமும் உள்ளது. அதாவது உருளையின் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. மீண்டும் ஒரு முறை, உருளையின் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. இதுவே உருளையின் வளைந்த மேற்பரப்பு. அதாவது உருளை வளைந்த மேற்பரப்பை உடையது. இதுவே உருளையின் வளைந்த மேற்பரப்பு. இதுவே உருளையின் உயரம் ஆகும். அதாவது 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு உருளையின் உயரம் ஆகும். மீண்டும் ஒரு முறை, 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு உருளையின் உயரம் ஆகும். உருளையின் பண்புகள் பின்வருமாறு. உருளை ஒரு முப்பரிமாண வடிவம் ஆகும். உருளையின் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு உயரம் ஆகும். மீண்டும் ஒரு முறை, உருளை ஒரு முப்பரிமாண வடிவம் ஆகும். உருளையின் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு உயரம் ஆகும்.